ஸோ ஹலோ ஆல், வெல்கம் டு மதுரை எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸ் அகாடமி. ஸோ இப்போ வந்து நம்ம ரயில்வே குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ அதுக்கான ஒரு சீரீஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம், எஸ்பெஷலி ஃபார் பயாலஜி. ஓகேவா? ஸோ பயாலஜி அண்ட் ஆல்சோ அதர் சப்ஜெக்ட்ஸோட சீரீஸுமே நம்ம கொண்டு போகிறோம். ஸோ இது வந்து ரயில்வே குரூப் டிக்காக மட்டும் இல்லை, ஸோ என்டிபிசி நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்குமே வந்து சயின்ஸை ஃபுல்லாக நம்ம வந்து இந்த சீரீஸில் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சீரீஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு வந்து சயின்ஸ் பற்றின ஒரு கவலையே இருக்காது. ஸோ நம்ம எல்லாமே கவர் பண்ணிடுவோம். அண்ட் ஆல்சோ இந்த சீரீஸ் வந்து பைலிங்குவலாக தான் இருக்குது. ஸோ போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுமே நம்ம வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நோட் அண்ட் பென் கையில் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிபிடியில் போடுற பாயிண்ட்ஸ் தாண்டி நம்ம நிறையா பாயிண்ட்ஸும் சொல்லுவோம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டாபிக் பற்றி ஒவ்வொரு கிளாஸ் நம்ம பண்ணுறப்பவும் நம்ம வந்து அந்த ஃபுல் டாப்பிக்கோடைய கவரேஜ் நம்ம வந்து கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து வேறு எந்த ஒரு சோர்ஸஸோ எதுவுமே பார்க்கணுன்ற அவசியமும் இருக்காது. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம முடிச்சதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே நம்ம கொண்டு போகிறோம். ஓகேவா? ஸோ ஒரு ஹோல் ஐடியா அண்ட் ஆல்சோ வேறு எந்த ஒரு ரிசோர்ஸுமே நீங்கள் பார்க்கணுன்ற ஒரு அவசியமே இருக்காது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இந்த வீடியோவோட கடைசியில் வரும். ஸோ நம்ம இப்போ வந்து லெசனுக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பயாலஜியில் ரொம்ப ஒரு ப்ராமினெண்ட்டாக இருக்கிற ஒரு டாபிக் அண்ட் ஆல்சோ பேசிக் டாபிக் வந்து செல். ஸோ இதிலிருந்து தான் நம்ம ஒவ்வொரு சாப்டராக கவர் பண்ண போகிறோம். ஸோ செல் வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். ஸோ நம்மளோட பாடியில் வந்து ஒரு ஸ்மால் லிவிங் பார்ட்டாக இருக்கிறது. ஸோ ஹைலைட் பண்ணியிருக்கிற எல்லா பாயிண்ட்ஸுமே பார்த்துக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஸ்மாலஸ்ட் லிவிங் பார்ட் ஆஃப் ஆர்கானிசம் வந்து நமக்கு செல்லு தான். ஸோ இட் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு செல்ஸ் வந்து யார் அப்சர்வ் பண்ணா அப்படின்னா ராபர்ட் ஹூக் அப்படின்றவர் அப்சர்வ் பண்ணார் கார்க்கில். ஓகேவா? ஸோ இது எந்த வருஷத்தில் அப்படின்னா 1665. ஸோ அடுத்த பாயிண்ட் பாருங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு செல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சின்ன உயிரினம். ஸோ ஒரு உயிர் இருக்கிற ஒரு உயிருக்கான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட், ரொம்ப சின்ன ஒரு உயிர் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த ஒரு செல்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ்டாக நிறைய ஆர்கனல்ஸ் இருக்கும். ஸோ அந்த உள்ளே வந்து என்ன, அந்த ஒரு செல்லுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லா பார்ட்ஸையுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்கனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஆர்கனல்ஸில் என்னென்ன ஆர்கனல்ஸ் இருக்குன்னா மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், நியூக்ளியஸ் இருக்கும், இந்த மாதிரி எல்லாருமே இருப்பாங்க. கோல்கி பாடிஸ், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பாடியில் வந்து கைக்கு ஒரு ஃபங்க்ஷன், காலுக்கு ஒரு ஃபங்க்ஷன், பிரெயினுக்கு ஒரு ஃபங்க்ஷன், ஹார்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கிற மாதிரி செல்லுக்குமே வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இப்போ நம்ம பாடியில் எப்படி பிரெயின் வந்து ரொம்ப முக்கியம், அவங்க தான் வந்து பிரெயின் தான் வந்து எல்லா ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியுமே பண்ணுற மாதிரி செல்ஸுக்கு வந்து நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸ் தான் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த நியூக்ளியஸே இல்லாத செல்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் யாருன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ப்ரோகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ செல் வித்தவுட் வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் அண்ட் லேக்கிங் நியூக்ளியர் மெம்பரைன். நியூக்ளியஸே இல்லைன்னா அந்த நியூக்ளியஸை சுற்றி இருக்கிற அந்த நியூக்ளியர் மெம்பரைனும் இருக்காது. இப்போ எப்பவுமே செல் மெம்பரைன், நியூக்ளியர் மெம்பரைன் அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, மெம்பரைன் அப்படின்றது என்ன அப்படின்னா அந்த கொடுத்துருக்கு எந்த ஒரு இதை பற்றி பேசுகிறாங்களோ அதை சுற்றி இருக்கிற அந்த இதை தான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா மெம்பரைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுற்றி பாதுகாப்பாக இருக்கிறது. இப்போ நம்ம பாடியை கவர் பண்ணியிருக்கிறது ஸ்கின் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ வந்து அப்போ ஒரு வெல் ஆர்கனைஸ்டு நியூக்ளியஸ் இல்லாத செல்ஸ் எல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் யாருன்னு பாருங்கள், பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் யார், நமக்கு வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸுக்கு எக்ஸாம்பிள். இதே அப்போ ஒரு நல்ல நியூக்ளியஸ் இருக்குது, அதோட ஒரு அந்த நியூக்ளியஸ் இருக்குனாலே அதோட ஒரு நியூக்ளியர் மெம்பரன் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா யூகேரியோட்டிக் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூ இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்படின்னா வந்து ட்ரூ அப்படின்னு அர்த்தம், இருக்குது அப்படின்றதுக்கு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஸோ யூகேரியோட்டிக் செல்ஸ். ஸோ இது வந்து என்னென்னா இந்த பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்க்குன்னு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல. ஸோ அதை தவிர்த்து இருக்கிற எல்லா ஆர்கானிசம்ஸுமே யூகேரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். யூகேரியோட்டிக் செல்ஸ் இருக்கிற ஆர்கானிசமை வந்து நம்ம யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஆல் ஆர்கானிசம் எக்ஸப்ட் பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே ஆர் கால்ட் யூகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இருக்கிறதுலையே செல்லுலேயே ரொம்ப சின்ன அளவுள்ளைய செல் யார் அப்படின்னா பாக்டீரியா தான். ஸோ அவங்க 0.1 0.5 மைக்ரோமீட்டர்னா 10⁶ அப்படின்னு சொல்லுவோம். 10⁶ மீட்டர் -6 கிடையாது, +6 கிடையாது. +6னா 10 வந்து 6 மடங்கு அதிகம் அப்படின்னு அர்த்தம். ஸோ 10⁻⁻6ன்றப்ப 10 வந்து அதோடைய 6 மடங்கு கம்மின்னு அர்த்தம். அப்போ அவ்வளோ சின்னது. ஸோ அதுதான் வந்து என்னென்னா ஸ்மாலஸ்ட் பாக்டீரியா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ சைஸில் இருக்குன்னா 0.1 to 0.5 மைக்ரோமீட்டர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க, which is 10⁻⁻6 மீட்டர். ஓகேவா? ஓகே.
அடுத்து பாருங்க, அப்ப சின்ன செல் வந்து யாருன்னு பார்த்தோம்? பாக்டீரியான்னு பார்த்தோம். அப்ப பெரிய செல் யார்ட்ட இருக்குன்னா, ஆக்ஸ்ட்ரிச்சோடைய முட்டையில இருக்கு. ஓகேவா? ஸோ ஆக்ஸ்ட்ரிச்சோட முட்டை வந்து ஜென்ரலா நம்ம அதர் எக்ஸ விட த பிக்கஸ்ட் எக் யாருன்னா, ஆக்ஸ்ட்ரிச்சோட எக் தான். ஸோ அந்த ஆக்ஸ்ட்ரிச் எக்கோடைய அந்த முட்டை இருக்கு இல்லையா? அந்த முட்டையில இருக்கிற செல்லு தான் வந்து பெரிய செல் அப்படின்றாங்க. ஸோ அதோட சைஸ் பாருங்க 170 மில்லிமீட்டர் டு இன்டூ 130 மில்லிமீட்டர் அப்படின்ற அந்த ஒரு டைமென்ஷன்ல இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, செல்லுனா யாருன்னு பார்த்தோம். அது யார் அப்சர்வ் பண்ணா? ராபர்ட் ஹூக் கார்க்ல அப்சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ 1665ல இப்போ நியூக்ளியஸு, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது மாதிரி நிறைய மைட்டோகாண்ட்ரியா அது மாதிரி நிறைய ஆர்கனல்ஸ் வந்து அந்த ஒரு செல்லுக்குள்ளார இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமான பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸு. ஸோ நியூக்ளியஸை சுற்றி என்ன இருக்கும்? நியூக்ளியர் மெம்பரின் இருக்கும். அந்த நியூக்ளியஸ் அண்ட் நியூக்ளியர் மெம்பரின் இல்லாத ஒரு செல்லை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரோகேரியோட்டிக் செல்லுன்னு சொல்லுவோம். அதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா அண்ட் ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ அப்போ நியூக்ளியஸும் நியூக்ளியர் மெம்பரேனும் இருக்கிறது யாருப்பா அப்படின்னா யூகேரியோட்டிக் செல்லு. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ளூ கிரீன் ஆல்கேவும் பாக்டீரியாவும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற எல்லாருமே தான் எக்ஸாம்பிள். ஸோ ஸ்மாலஸ்ட் செல் பாக்டீரியாவில் அப்சர்வ் பண்ணப்படுது. லார்ஜஸ்ட் செல் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுடைய முட்டையில் இருக்கிற செல்லில் அப்சர்வ் பண்ணப்படுது. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்கள், ஆர்கனிசம் வந்து யூனிசெல்லுலாராகவும் இருக்கலாம், மல்டி செல்லுலாராகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிசெல்லுலார் அப்படின்னா சிங்கிள் செல், இதே மல்டி செல்லுலார்னு பார்த்தீங்கன்னா மெனி செல்ஸ். ஒன்றுக்கும் மேற்பட்ட செல் ஒன்று கூடி ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அது மல்டி செல்லுலார். இதே ஒரே செல், அந்த சிங்கிள் செல் போதுங்க அந்த பாடிக்கு, அவன் அந்த சிங்கிள் செல்லில் எல்லா வேலையும் பார்த்துருவான் அப்படின்னு இருக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம் யூனிசெல்லுலார். ஸோ அந்த மாதிரி யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனஸ் அண்ட் ஈஸ்ட். இவங்கெல்லாம் யாருன்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள். இதே மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ்க்கு பாருங்கள், ஸ்பைரோகைரா, மேங்கோ அண்ட் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் நம்மெல்லாம் தான் மல்டி செல்லுலாருக்கு ஆர்கானிசம்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ செல்லில் வந்து நிறைய வகைகள் பார்த்தோம். முதல் நியூக்ளியஸ் இருக்குது இல்லைன்றதை பொறுத்து ப்ரோகேரியோட்டிக் அண்ட் யூகேரியோட்டிக்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சின்ன ஸ்மால் செல் யார்? பாக்டீரியாவில் இருக்குது. லார்ஜஸ்ட் செல் யார்? ஆக்ஸ்ட்ரிச்சில் இருக்குது இப்படின்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லே எல்லா வேலையும் பார்த்தா அவன் யூனிசெல்லுலார். பல செல்கள் சேர்ந்து தான் அந்த ஒரு வேலையை பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து மல்டி செல்லுலார். ஸோ அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம இந்த செல்லை எப்படி பிரிக்கலாம்னா, பிளான்ஸில் இருக்கிற செல்லு விசஸ் அனிமலில் இருக்கிற செல்ஸ் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ அதில் பிளான் செல் பார்க்குறோம். ஸோ பிளான் செல்லில் இருக்கிறது நம்ம அனிமல் செல்லில் இல்லை அப்படின்னு இருக்கிறது என்னதுன்னா செல்வாரும் குளோரோபிளாஸ்டும். அதனால தான் அந்த யூனிக் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளான் செல்ஸ் ஹேவ் 2 யூனிக் காம்போனன்ட்ஸ். ஸோ செல்வால் அண்ட் குளோரோபிளாஸ்ட். நம்மளுக்கு இல்லையா அப்படின்னா ஆமாம், நம்மளுக்கு வந்து கிடையாது. செல்வாலும் குளோரோபிளாஸ்ட்டும் நம்மளோட அனிமல் செல்லில் கிடையாது, பிளான் செல்லில் மட்டுமே இருக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த 3 மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த செல் அப்படின்றது பாருங்கள் என்னென்னு பாருங்கள். ஸோ செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ். இவங்க 3 பேருமே தான் என்னது ஒரு வந்து செல்லுக்கு ரொம்ப முக்கியமான பார்ட்டாக இருக்கிறவங்க. ஸோ செல் மெம்பரேன்றது யாருன்னா ஒரு செல் இருக்கும், அந்த செல்லை சுற்றி அவுட்டர் லைனாக இருக்கிறது தான் வந்து செல் மெம்பரேன். சைட்டோபிளாசம் அப்படின்றது உள்ளே இருக்கிற அந்த பார்ட், அதுதான் சைட்டோபிளாசம். அந்த சைட்டோபிளாசமுக்கு மேலே அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கிறது தான் என்னதுன்னா நமக்கு நியூக்ளியஸ். ஸோ இப்போ அடுத்த இதில் நம்ம டயக்ராம் பார்ப்போம். பாருங்கள், இப்போ இது இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கிறது நமக்கு பிளான் செல், இந்த பக்கம் இருக்கிறது பாருங்கள் நமக்கு அனிமல் செல். ஸோ அதில் பாருங்கள் பிளான் செல்லில் சுற்றி பாருங்கள் நல்ல ஒரு டார்க் க்ரீன் கலரில் ஒரு அவுட்லைன் மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து நம்மளோட செல் வால். இதே அந்த உள்ள லைட் க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஸ்பேஸ் வந்து நம்மளோட சைட்டோபிளாசம். உள்ளே வந்து ஒரு நடுவில் லைட் ப்ளூ கலரில் ஒரு கேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வால்குல் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஆர்கனல் தான். அந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன் என்னென்னா பெருசாக எதுவும் இல்லை, ஜஸ்ட் வந்து அந்த இடத்த கவர் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். சிகப்பு கலரில் இருக்கிறது பாருங்கள் நமக்கு வந்து நியூக்ளியஸ். ஓகேங்களா? ஓகே, ஸோ மறுபடியும் அப்போ பச்சை கலரில் ரவுண்டாக இருக்கே அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அதர் செல் ஆர்கனல். ஸோ அதில் ஒவ்வொன்றா தான் மைட்டோகாண்ட்ரியா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதெல்லாம் வரும். ஸோ அதில் இப்போ அனிமல் செல்லில் இந்த பக்கம் நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இப்போ பிளான் செல்லில் பாருங்கள், அந்த செல் வாலுக்கு வந்து பச்சை கலரில் நல்லா ஒரு டார்க் அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு டார்க் அவுட்லைன் இருக்காது. அது காரணம் என்னென்னா அனிமல் செல்லுக்கு வந்து செல் வால் என்பது கிடையாது. அதனால் லைட்டாக ஒரு ரெட் கலரில் ஒரு ரவுண்டு மட்டும் போட்டிருக்காங்க பாருங்கள், அதுதான் நமக்கு என்னென்னா செல் மெம்பரேன். அந்த கோல்கி அப்பாரட்டஸ் பாருங்கள், ஆக்டோபஸ் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்கும், ஒரு மாதிரி குழஞ்சு இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு வந்து கோல்கி அப்பாரட்டஸ். ஸோ அந்த நடுவில் ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து என்னதுன்னா நியூக்ளியஸ். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள் சென்ட்ரியோல் அப்படின்றது ஒரு ஆர்கனல் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம பிளான் செல்லில் பார்த்த மாதிரி அனிமல் செல்லையும் அந்த சுற்றி இருக்கிற அந்த மஞ்சள் கலர் ஸ்பேஸ் தான், அது நமக்கு என்னென்னா சைட்டோபிளாசம். அடுத்து பாருங்கள் அந்த ஒயலட் கலரில் குட்டி குட்டியாக இருக்கிறது நமக்கு லைசோசோம். ஸோ அடுத்து பாருங்கள் ஒரு வாட்டர் மிலனை கட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு என்னதுன்னா மைட்டோகாண்ட்ரியா. இந்த நியூக்ளியஸோட தான் யார் அட்டாச் ஆகிருப்பான்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அட்டாச் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதில் அந்த நியூக்ளியஸோட பக்கத்தில் இருக்கிறது யார் அப்படின்னா
ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கொஞ்சம் தள்ளி 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 வர்றப்ப அவன் ரஃப் ஆயிடுவான். அதனால அதை என்னன்னு சொல்லுவோம்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தை சுற்றி இருக்கிற ஒரு ஸ்மால் எல்லோ கலர் ஸ்ட்ரக்சர் சின்ன சின்னதாக புள்ளி புள்ளி மாதிரி இருக்கும். ஸோ அது என்னன்னா நமக்கு அதுதான் வந்து ரைபோசோம்ஸ். ஓகேவா? ஸோ இதில் இருக்கிற எல்லா காம்போனன்ட்ஸுமே நமக்கு பிளான் செல்லே இருக்குது. பட் நம்ம ஒரு ஓவராலாக பார்க்குறதுனால அந்த டயக்ராம் வந்து நமக்கு அங்கே இல்லை. ஓகேவா? ஸோ அனிமல் செல்லில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே பிளான் செல்லே இருக்குது. பட் இதையும் தாண்டி பிளான் செல்லில் இருக்கிறது வேற என்ன? அந்த வேல்கியூல் இருக்குது, செல் வால் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்கள். ஸோ இது வந்து நமக்கு அடுத்து சில ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியாய்டு, ரைபோசோம் இன்க்ளூஷன். ஸோ ரைபோசோம் இன்க்ளூஷன் அப்படின்றதெல்லாம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஒரு ரைபோசோமுடைய ஒரு கூட்டு. ஸோ அதை தான் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்து அந்த அவுட்டர் பார்ட் வந்து இங்கே கேப்சியூல் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது செல் வாலு. ஒரு செல் மெம்பரேன் இருக்கும். ஒரு செல்லை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன லைனிங் தான் செல் மெம்பரேன். அந்த செல் மெம்பரேனை சுற்றி அடுத்த ஒரு லைன் வரும். அதுதான் என்னென்னா நம்மளுக்கு பிளாஸ்மா மெம்பரேன். அந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செல் வால் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாஸ்மிட் பைலஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நம்ம இன்னும் டீட்டெயிலாக படிப்போம். உள்ளே போகிறப்ப நம்ம வந்து படிப்போம். ஓகேவா? அடுத்து பாருங்கள் ஃப்ளாஜெலம். ஃப்ளாஜெலம்ன்றது என்னென்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபைபர் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. ஒரு நார் மாதிரி இருக்கும். ஸோ அந்த செல்லுலேருந்து அது வெளியில் வரும். இந்த ஃப்ளாஜெலம் எதுக்கு இருக்குது அப்படின்னா சில சமயம் இந்த செல்லு நகர்றதுக்கு. ஸோ ஒரு வால் மாதிரி ஒரு இதுக்கு ஒரு பகுதி இருந்தால் என்ன, அந்த வாலை வச்சு அது மூவ் ஆகும் இல்லையா, அது மாதிரி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் இன்னும் அதர் ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்ததோடைய தமிழாக்கம் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அதுவே நல்லா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு நோட்ஸ் வேணும்னா இப்போ இதை நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி இந்த நோட்ஸை நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஸோ இதுவுமே நம்ம பார்த்துட்டோம். எல்லாமே பார்த்துட்டோம். இந்த முதல் 2 ஸ்லைடு தான் நமக்கு தமிழாக்கத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் வந்து தமிழ் பேர், இங்கிலீஷ் பேருக்கு வந்து தமிழ் பேர் மாறி இருக்கான்னு கேட்டால் எங்கேயுமே அப்படிலாம் மாறலை. இப்போ யூனிசெல்லுலார்னா ஒரு செல், மல்டி செல்லுலார்னா பல செல்கள் அப்படி தான் வருது. ஆக்ஸ்ட்ரிச், நெருப்புக்கோழி இந்த மாதிரி தான் வருது. ஸோ செல் மெம்பரேன் பார்த்திங்கன்னா செல் ஜவ்வு அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டோபிளாசம்னா சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ்லாம் நியூக்ளியஸ், அதே நேம் தான் வருது. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தால் செல் மெம்பரேன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செல் மெம்பரேன்றது செல் சவ்வு அப்படின்னு நமக்கு தமிழில் வந்து உச்சரிக்கிறோம். ஓகேவா? ஸோ செல் மெம்பரேன். ஸோ செல் மெம்பரேன்றது நம்மளுக்கு என்னென்னா ஒரு வெளியில் இருக்கிற கவரிங், அவுட்டரில் இருக்கிற கவரிங், செல்லுக்கு வெளியில் இருக்கிற கவரிங். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட், அதாவது செல்லுக்கு வெளியில் இருக்கிற ஒரு சுற்றுப்புறம் இருக்குது இல்லையா, செல்லுக்கு வெளியில் வந்து இப்போ நம்ம பாடியிலலாம் செல்லுக்கு வெளியில் ரத்தம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அதர் இது இருக்கும். அந்த வெளிப்புற என்விரான்மெண்ட்டுக்கும் இங்கே உள்ளார செல்லுக்குள்ளார இருக்கிற அந்த சைட்டோபிளாசமுக்கும் ஒரு தடுப்பாக இருக்கிறது தான் யாருன்னா செல் மெம்பரேன். ஓகேவா? ஸோ அந்த செல் மெம்பரேனுக்கு அடுத்து வெளியில் இருக்கிறவன் யாருன்னா அவன் தான் பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? ஸோ அந்த பிளாஸ்மா மெம்பரேன் யார் அப்படின்னா அவன் வந்து யார் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த இப்போ நம்ம செல்லுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி ஏதாவது தேவைப்படும், இல்லை நம்ம செல் வந்து ஒரு தேவையில்லாத விஷயங்களை வெளியில் எக்ஸ்க்ரீட் பண்ணும். ஸோ அப்போ எது வேணும் எது வேணான்னு பார்த்து உள்ளே அனுப்புறதுக்கும் வெளியில் தள்ளுறதுக்குமா இருக்கிற அந்த மெம்பரேன் தான் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ அதுதான் என்ன பண்ணும் அப்படின்னா எந்த மெட்டீரியல் உள்ளே இருக்கணும், எந்த மெட்டீரியல் வெளியில் இருக்கணும் அப்படின்றத பார்க்கும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல் மெம்பரேன் இஸ் மெயின்லி மேடப் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் பாஸ்போலிப்பிட். ஸோ இந்த செல் மெம்பரேன் வந்து முழுக்க யாரால் மேடப் ஆஃப் ஆயிருக்கு? ப்ரோட்டீனும் பாஸ்போலிப்பிட்ஸும். ப்ரோட்டீன்றது என்ன? நம்மளுடைய அமினோ ஆசிட், அமினோ ஆசிட்னு சொல்லுவாங்க. ஸோ அமினோ ஆசிடுடைய அடுத்தடுத்த உருவமாக இருக்கிறது தான் நமக்கு வந்து ப்ரோட்டீன். இதே பாஸ்போலிப்பிட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேட்டுடைய அடுத்தடுத்த உருவம் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லிப்பிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபாஸ்ஃபேட்டும் லிப்பிடும் சேர்றது தான் பாஸ்போலிப்பிட். ஸோ ப்ரோட்டீனும் பாஸ்போலிப்பிடும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா செல் மெம்பரேன். இது ரெண்டையும் கொண்டு தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்கள். ப்ரோட்டீன் ஆர் ப்ரெசன்ட் அரவுண்ட் த போர்ஸ் அண்ட் ஹெல்ப் மூவ் மாலிகூல்ஸ் இன் அண்ட் அவுட் இன் த மெம்பரேன். ஸோ இந்த செல் மெம்பரேனில் இருக்கிற ப்ரோட்டீனுக்கு எல்லாருக்குமே முக்கியமான வேலை என்ன அப்படின்னா அந்த போர்ஸை சுற்றி இருப்பாங்க. எந்தெந்த மாலிகூல் உள்ளே வரணும் வெளியில் போகணுன்றதெல்லாம் அவங்க தான் வந்து யார்? ப்ரோட்டீன் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹெல்ப் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, இதோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பாஸ்போலிப்பிட் பைலேயர் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்றத பாருங்கள். ஸோ இப்போ பாருங்கள், அந்த பாஸ்போலிப்பிட் பைலேயர், அதாவது மேலே அந்த ஒரு பிங்க் கலரில் உருண்டை மாதிரி இருந்து கீழே 2 கால் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, அதுவும் ஒரு பாஸ்போலிப்பிட் தான். கீழே இருக்கிறது ஒரு பாஸ்போலிப்பிட் தான். மேலேயும் கீழேயும் மொத்தம் அந்த ரெண்டு மேலே கீழேன்னு வரதுனால தான் இதுக்கு பேர் பாஸ்போலிப்பிட் பைலேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பாருங்கள் ஹைட்ரோஃபோபிக் டெயில் அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஹெட் மாதிரி இருக்கிறது ஹெட்டுன்னு சொல்கிறாங்க, டெயில் மாதிரி அந்த வால் மாதிரி வரதை டெயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹைட்ரோனா நமக்கு தெரியும் தண்ணி,
ஃபோபிக்னா பயம். ஸோ தண்ணியை வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ணாமல் அப்படி இது பண்ணுறது தான் என்னென்னா டெய்லுடைய ஸ்ட்ரக்சராக இருக்குது, டெய்லுடைய குணாதிசயமாக இருக்குது. இதே ஹைட்ரோஃபில்லிக் ஹெட் அப்படின்னா தண்ணீர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தன்னை நோக்கி ஈர்த்துக்கிறது அப்படின்றது ஹைட்ரோஃபில்லிக் அப்படின்னு அர்த்தம். ஹைட்ரோஃபோபிக்னா தண்ணியை பெருசாக ஈர்க்காது, ஹைட்ரோஃபில்லிக்னா தண்ணிங்களை வந்து ஈர்க்கும். ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இந்த லேயர் தான் சுற்றி சுற்றி அப்படியே அரேஞ்ச் ஆகி அந்த செல் மெம்பரேன் வந்து நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ செல் மெம்பரேன் யாருக்கு மட்டும் இருக்கும்? அனிமல் செல்லுக்கு மட்டும்தான் இருக்கும். செல் வால் தான் யாருக்கு இருக்கும்? பிளான்ஸுக்கு இருக்கும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், அந்த செல் வால் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த மாதிரி பாஸ்போலிபிட் பைலேயர் அங்கங்கே அந்த ப்ரோட்டீன் இருக்கும், இதெல்லாம் சேர்ந்து தான் செல் மெம்பரேன். அப்போ இது பார்க்க அவ்வளோ திக்காக இருக்கா? இல்லை. இதே செல் வால் பாருங்கள், அடுக்கடுக்காக இருக்கா? ஸோ பாருங்கள், மிடில் லேமலா, பிரைமரி செல் வால், பிளாஸ்மா செல் மெம்பரேன் இப்படின்னு இத்தனை இருக்குது. ஸோ அதனால தான் செல் வால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. செல் வால் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது இதனால தான் செல் வால் ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் பிளான்ஸ் வந்து நம்மளால் பச்சையாக எடுத்துக்கொள்ள முடியல, ஏன்னா செல் வால் வந்து இருக்கிறதுனால. ஸோ செல் வால் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நம்ம பச்சையாக பிளான்ஸை சாப்பிட்டோம். இப்போ கீரை வகைகளோ இல்லை ஏதோ ஒரு காய்கறிகளையோ, சில காய்கறிகளை நம்ம பச்சையாக சாப்பிட்றப்போ நம்ம பாடியில் டைஜஸ்ட் ஆகாத காரணம் வந்து இந்த செல் வால்னால தான். அதனால தான் நம்ம குக் பண்ணி சாப்பிட்றப்போ நம்மளால் சாப்பிட முடியும். ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கான ஒரு ரீசன். அண்ட் ஆல்சோ இப்போ பாருங்கள், அந்த செல் வால் பாருங்கள், மிடில் லேமல்லா அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த மேலே இருக்கிற அந்த ஒரு பச்சை கலரில் ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ஸ்டொமேட்டாவுக்கு அடுத்த பார்ட் மிடில் லேமல்லா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துலலாம் ரெஸ்பிரேஷன் நடக்கும். பிளான்ஸ் வந்து ரெஸ்பிரேஷன் பண்ணுவாங்க இல்லையா, ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ராசஸ் நடக்கிற இடம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பிரைமரி செல் வால் வருது பாருங்கள். ஸோ அந்த பிரைமரி செல் வாலில் என்னென்ன இருக்குது பாருங்கள், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், செல்லுலோஸ், மைக்ரோஃபைப்ரில். ஸோ இவங்க எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். புரியுதுங்களா? இந்த ஹெமிசெல்லுலோஸாக இருக்கட்டும், பெக்டின், ஹெமிசெல்லுலோஸ், செல்லுலோஸ்லாம் நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் வகையை சார்ந்தவர்கள். குளுக்கோஸையே வந்து நிறையா திருப்ப ரிப்பீட் ஆகிறப்ப நமக்கு செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ்லாம் கிடைக்குது. ஸோ பெக்டின், மைக்ரோஃபைப்ரில் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அடுத்த வகையாக இருக்கிற ப்ரோட்டீன்ஸு. ஓகேவா? ஸோ இதெல்லாமே சேர்ந்து தான் அந்த செல்வாலை வந்து இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு வந்து மொத்தமாக பிரைமரி செல்வால் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு கீழே பாருங்கள் பிளாஸ்மா மெம்பரேன். அந்த பிளாஸ்மா மெம்பரேன் பாருங்கள், நம்ம அனிமல் செல்லில் இருக்கிற செல் மெம்பரேன் மாதிரியே இருக்கா? அந்த ஹெட்டுக்கு கீழே டெய்லு அந்த மாதிரி இருக்குங்களா? ஸோ இப்போ இந்த கீழே இருக்கிற இந்த பிளாஸ்மா மெம்பரேன் மட்டும்தான் நமக்கு அனிமல் செல்லில் இருக்கும். அதுக்கு மேலே இருக்கிற இந்த இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது பிளான்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அனிமல் செல்லை பொறுத்த வரைக்கும் இருக்கிற செல் மெம்பரேனில் யார் இருக்கா? ப்ரோட்டீனும் பாஸ்போலிபிட்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. இது இங்கே பார்த்தீங்கன்னா ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின், செல்லுலோஸ், மைக்ரோஃபைப்ரில், அது போக இந்த பாஸ்போலிபிட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால தான் செல்வால் வந்து பிளான்ஸுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால தான் அவங்க செல்வால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்மகிட்ட செல்வால் இல்லைன்னு அதனால தான் சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே பாருங்க. ஸோ இப்போ நம்ம செல்வால் பற்றி திருப்பி இங்கே நம்ம இப்போ அங்கே அந்த டயக்ராமில் டீட்டெயிலாக பார்த்தோம். நம்ம திருப்பி அதோடைய ஒரு இதுதான் பார்க்குறோம். பாருங்கள், பிளான்ட் செல்லில் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியே செல்வால் மிக கடினமான முடி உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ பிளான்ட் செல்லுக்கு வந்து வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செல்வால்னு ஒன்று இருக்குது. அது பிளாஸ்மா மெம்பரேனுக்கு வெளியில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ பிளான்ட்டில் இருக்கிற செல்வால் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க செல்லுலோஸால் ஆனது. ஸோ செல்லுலோஸால் ஆனதுனால தான் அவங்க வந்து செல்வால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால தான் நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியல. அப்போ மாடு ஆடுலாம் சாப்பிடுதே, அவங்க எப்படி டைஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பாடியில் பார்த்தீங்கன்னா சிம்பயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு ஒன்று வந்து என்ன ஆகும்னா உருவெடுக்கும். ஓகேவா? சிம்பயாட்டிக் பாக்டீரியா அப்படின்னு ஒன்று அவங்க சுரப்பாங்க. ஸோ அவங்க பாடியில் இருக்க அந்த சிம்பயாட்டிக் பாக்டீரியா தான் இந்த செல்லுலோஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுது. ஓகேவா? அதனால தான் அவங்களால பச்சையாக சாப்பிட முடியுது. ஒரு செடி கொடி அதெல்லாம் அவங்களால சாப்பிட முடியுது, நம்மளால சாப்பிட முடியல. ஓகேவா? ஸோ செல்லுலோஸ்ன்றது தான் இதுக்கு முக்கியமான காரணம். செல்லுலோஸ் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் டு த பிளான்ஸ். ஸோ அவங்க ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருப்பாங்க. ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த் வந்து பிளான்ஸுக்கு கொடுக்குறதே யார்? அவங்க தான். ஸோ செல்லுலோஸ் தாவரங்கள் வலிமை மற்றும் ஆதரவு அளிக்கிறது. ஸோ செல்வால் வந்து அனிமல் செல்லில் கிடையாது, பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கிறது. ஓகேவா? ஸோ செல்வால், செல் சுவர். ஓகே, அடுத்து பாருங்கள் நியூக்ளியஸ். ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, நியூக்ளியஸ். ஸோ இப்போ நம்ம நியூக்ளியஸ் பற்றி நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம ஒரு சின்னதாக பார்த்தோம். ஸோ நம்ம பாடியில் எப்படி பிரெயினோ அது மாதிரி நியூக்ளியஸ் வந்து செல்லின் மூளை என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே அதுதான். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து உணவு, இயக்கம் மற்றும் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதுதான். ஓகே, மைட்டோகாண்ட்ரியா நீ இதெல்லாம் ரெடி பண்ணு, ஓகே கோல்கி அப்பாரட்டஸ் நீ அதெல்லாம் ரெடி பண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களுக்கு வேலை சொல்கிறது. மற்றபடி திடீர்னு ஒரு செல் இப்போ 2 செல்லாக மாறும், அந்த 2 செல் 4 செல்லாக மாறும். இந்த மாதிரி ஒரு முக்கிய முடிவுகளெல்லாம் எடுக்கிறது யாருன்னா நியூக்ளியஸ் தான்.
ஸோ நியூக்ளியர் மெம்பரேன் மூலம் சைட்டோபிளாசத்தில் இருந்து பிரிக்கப்படுகிறது. ஓகேவா? ஸோ அப்போ வந்து செல்லுக்குள்ளார நியூக்ளியஸ் இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி நம்ம பிரெயின் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இப்போ நமக்கு நம்ம மூளை பார்த்தீங்கன்னா நம்ம நெஞ்சில் இல்லை வயிற்றில் இல்லை அந்த மாதிரிலாம் இல்லாமல் தனியாக நம்ம கழுத்துக்கு மேலே இருக்கா. ஸோ அப்படி தனியாக ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் மாதிரி இருக்காங்க. அது மாதிரி தான் நம்ம செல்குள்ளே இருக்கிற அந்த நியூக்ளியஸும் தனக்குன்னு ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் வச்சு அந்த நியூக்ளியர் மெம்பரேனுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்கும். ஓகேவா? அதனால் இந்த மொத்த சைட்டோபிளாசம்ன்றது ரிமைனிங் செல்லில் இருக்கிற மிச்ச ஏரியா அந்த ஏரியாலேருந்து அது தனிச்சு இருக்குது. நியூக்ளியஸுக்குள்ளே தான் யார் இருப்பாங்கன்னா குரோமோசோம் இருப்பாங்க. ஸோ ஒரு கரெக்டான ஸ்டேஜில் ஓகே இந்த செல்லு வந்து இப்போ ரெண்டாக டிவைட் ஆகணும், டிவைடாக அவங்களோட இனத்தை பெருக்க போகிறாங்கன்றப்ப இந்த குரோமோசோம் தான் வந்து முடிவெடுத்து அதை பண்ணுவாங்க. ஸோ ஒரு குரோமோசோம் தன்னோட சரியான நேரத்தில் செல்லை டிவைட் பண்ணி அவங்க அடுத்தடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ குரோமோசோம்ஸ் வந்து இப்போ செல் டிவிஷன் நடக்க போகுது அப்படின்னா அவங்க வந்து குரோமோசோம் பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி இருப்பாங்க. ஸோ செல் டிவிஷன் நடக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி மாறிடுவாங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க குரோமோசோம் செல் டிவிஷன் நேரத்தில் ராட் வடிவத்தில் காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள் குரோமோசோமில் வந்து டிஎன்ஏவும் புரோட்டீனும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. புரோட்டீனும் டிஎன்ஏவும் கொண்டு தான் என்னவா இருக்குது குரோமோசோம்ஸோட வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எப்பயுமே ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் தான் நிறையாவாக மாறி இருக்குது. செல்லுவால் மெம்பரேன்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது, குரோமோசோம்லேயும் ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ ப்ரோட்டீன் வந்து ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே. ஸோ டிஎன்ஏ அப்படின்றது என்னென்னு பாருங்கள், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஓகேவா? ஸோ இது வந்து என்னென்னா நியூக்ளிக் ஆசிட் அப்படின்ற ஒரு வகையை சார்ந்தது. இப்போ நம்ம பார்த்தோம்ல ப்ரோட்டீன் பார்த்தோம், ஃபேட்டு பார்த்தோம். ஸோ ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ் அது மாதிரி 4வதாக இருக்கிற ஒரு வகைகள் தான் யாருன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ். ஸோ இந்த நியூக்ளிக் ஆசிட்ஸில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அது டிஆக்சி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ டிஆக்சி ரைபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படின்றது என்னதுன்னா நம்மளுக்கு டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்து பெரும்பாலும் இல்லை, எப்பயுமே வந்து நம்மளுடைய பெற்றோர்கள்லேருந்து நம்மளுக்கு வரும், நம்மளிருந்து நம்மளோட பிள்ளைகள் அப்படின்ற அந்த ஒரு இதில் தான் வந்து எங்கே போகும், ஹெரிடிட்டரின்னு சொல்லுவோம் அதை. ஸோ அடுத்தடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு போவாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ டிஎன்ஏவோட செயல்பாட்டு பகுதி என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஜீன் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ ஜீன் என்பது இன்ஹெரிட்டன்ஸின் அளப்படை அலகு. ஸோ குரோமோசோம் பொதுவாக ஜோடிகளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த டிஎன்ஏவோட அடுத்தடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ டிஎன்ஏவோட செயல்பாட்டு பகுதி யார்? ஜீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜீன் என்றது என்ன அப்படின்னா வந்து ஒரு இன்ஹெரிட்டன்ஸோட அடிப்படையாக இருக்கிறது. ஓகேவா? ஸோ ஜீன் தான் வந்து நான் சொன்னேன்ல, இப்போ அந்த போய் தர்மனோட ஜீன் வந்து இப்போ அடுத்து நம்ம இப்போ இருக்கிற நம்ம மக்களில் வாழ்கிறவங்க சூர்யா கொண்டு வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த படத்தில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதுதான் அர்த்தம். இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா பரம்பரையாக வரக்கூடிய சில குணாதிசயங்கள், சில பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் தான். ஸோ நம்ம டிஎன்ஏல இருக்கிற ஒரு செயல்பாட்டு பகுதியாக இருக்கிற இந்த ஜீன் இதை வந்து ஒவ்வொரு பரம்பரைக்கும் கடத்தி செல்லும். ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், குரோமோசோம்ஸ் வந்து பொதுவாக ஜோடிகளாக இருக்கும். இதுவுமே நம்மளுக்கு தெரியும், பேராக தான் வந்து இருப்பாங்க. ஓகேவா? ஸோ குரோமோசோம் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஹியூமன்ஸுக்கு நம்மளுக்கு வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா 23 பேர், மொத்தம் 46 குரோமோசோம் வந்து இருக்கும். இதே பட்டாணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 குரோமோசோம்ஸ் இருக்கும். நாய்களுக்கு பார்த்தீங்கன்னா 78 குரோமோசோம்ஸ் வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ மறுபடியும் நம்ம நியூக்ளியஸ். ஸோ நியூக்ளியஸில் வேறு என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ நியூக்ளியஸ் வந்து நம்ம ஒரு செல்லுலர் ரீப்ரொடக்ஷன், ஒரு செல் டிவிஷன் நடக்கிறப்போ செல் வந்து அடுத்தடுத்து 2-4 டிவைட் ஆகிறதுக்கு முக்கியமான ஒரு ரோல் வந்து யார் பண்ணுறா அப்படின்னா நம்மளுக்கு வந்து நியூக்ளியஸ் தான் பண்ணுது. ஸோ செல் ரீப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இஸ் பை அ சிங்கிள் செல் டிவைட்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் நியூ 2 cells. ஸோ அதே தான் செல் ரீப்ரொடக்ஷன் என்பது ஒரு செல் 2ஆக பிரியும், அந்த 2 திருப்பி 2ஆக பிரியுது. அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம மறுபடியும் அதே நம்ம பார்த்த பாயிண்ட்ஸ் தான். நியூக்ளியர் மெம்பரேன் இல்லை அப்படின்னா அதை நம்ம ப்ரோகேரியோட்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா. நம்ம அதோட வேறு என்ன பார்த்தோம்? பாக்டீரியா அண்டு ப்ளூ கிரீன் ஆல்கே, இது ரெண்டுமே ப்ரோகேரியோட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஸோ நியூக்ளியஸ் இல்லாத ஒரு செல்லை வந்து ப்ரோகேரியோட்டிக் செல்லுன்னு சொல்லுவோம். அந்த ப்ரோகேரியோட்டிக் செல் இருக்கிற உயிரினத்தை ப்ரோகேரியோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே. ஆர்கானிசம் ஹூ செல்ஸ் ஹாவ் நியூக்ளியர் மெம்பரேன் ஆர் கால்ட் யூகேரியோட்ஸ். இதுவுமே நம்ம பார்த்தோம். உதாரணத்துக்கு ஹியூமன், பிளான்ட்ஸ் எல்லாருமே. ஓகே. பாருங்கள், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் யாருன்னு பாருங்கள். ஸோ செல் மெம்பரோட ஃபங்க்ஷன் கேட்பாங்க. ஸோ கண்ட்ரோல் என்ட்ரி அண்ட் எக்ஸிட். செல் மெம்பரோட ஃபங்க்ஷன் அதான், பிளாஸ்மா மெம்பரோட ஃபங்க்ஷன் அதான். ஸோ எந்தெந்த மெட்டீரியல் உள்ளே வரணும், எந்தெந்த மெட்டீரியல் வெளியில் போடுன்ற அந்த ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் யார் கண்ட்ரோலில் இருக்குது? செல் மெம்பரேன் கண்ட்ரோல்லையும் பிளாஸ்மா மெம்பரேன்லேயும் இருக்குது. ஸோ செல் வால் யார்கிட்ட மட்டுமே இருக்குது? பிளான்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ செல்லுடைய பிரெயின் யாராக கருதப்படுது? நியூக்ளியஸாக கருதப்படுது. ஓகேவா? ஸோ இன்ஹெரிட்டன்ஸ், அதாவது இந்த மாதிரி அடுத்தடுத்து பரம்பரையாக வரக்கூடிய அந்த விஷயங்கள், அதோட யூனிட் யார்? ஜீன்றது என்னது? டிஎன்ஏவுடைய ஒரு செயல்பாட்டு பகுதி. ஓகேவா? ஹியூமனோட குரோமோசோம் நம்பர் எவ்வளோன்னு கேட்டால் 46. எத்தனை பேராக இருக்குது? 23 பேராக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸோ அதே தான், திருப்ப அதே நமக்கு வந்து இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ யூனிட் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ன்றது என்னென்னு எழுதியிருக்காங்க பாருங்கள், பாரம்பரிய அலகு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ்.
அடுத்து பாருங்கள் சைட்டோபிளாசம். ஸோ நம்ம சைட்டோபிளாசம் பற்றி என்னென்னு ஆல்ரெடி பார்த்தோம். ஒரு செல்லுக்குள்ளே ஒவ்வொரு ஆர்கனலுக்கும் ஒரு வேலை இருக்கும். அது போக இருக்கிற அந்த ரிமைனிங் ஸ்பேஸை தான் சைட்டோபிளாசம் சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்மளாம் ஒரு கிளாஸ் ரூமில் இருக்கோம்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு கிளாஸ் ரூமில் போர்டுக்கு ஒரு வேலை இருக்கும், சாக் பீஸ்க்கு ஒரு வேலை இருக்கும், டேபிளுக்கு ஒரு வேலை இருக்கும், டீச்சருக்கு ஒரு வேலை இருக்கும், உட்காந்து கவனிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வேலை இருக்கும். அது போக இந்த மிச்ச ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, தரை உள்ள அந்த ஒரு காற்று, அந்த அந்த ரிமைனிங் ஸ்பேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் சைட்டோபிளாசம். அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு கிளாஸ் ரூம் தான் செல்லு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் இருக்கும். அது போக இருக்கிற அந்த மிச்சம் எல்லா இடத்தையும் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சைட்டோபிளாசம் இஸ் அ ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் பிட்வீன் செல் மெம்பரேன் அண்ட் நியூக்ளியஸ். ஸோ செல் மெம்பரேனுக்கும் நியூக்ளியஸுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிமைனிங் ஸ்பேஸ் எல்லாமே ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்கும், ஜெல்லி மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சைட்டோபிளாசத்தில் தான் யார் இருக்கா, செல் ஆர்கனல். இப்போ நான் சொன்னேன்ல, கிளாஸ் ரூம் ஜென்ரலாக காலியாக தான் இருக்கும், ஸ்பேஸ் காலியாக தான் இருக்கும். அந்த 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 ஸ்பேஸை நம்ம சைட்டோபிளாசம் சொல்கிறோம். ஸோ அந்த அந்த கிளாஸ் ரூமுக்குள்ளே யார் இருக்கா, டீச்சர் இருப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, பெஞ்ச் இருக்கும், போர்டு இருக்கும். அது மாதிரி செல் ஆர்கனல்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி அப்பாரட்டஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், நியூக்ளியஸ், அந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்கனலும் இருக்கும். ஓகேவா? ஸோ ஈச் ஆர்கனல் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். அதே தான், ஒரு டீச்சருக்கு வந்து பாடம் நடத்துறது வேலை, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கவனிக்கிறது வேலை. அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஆர்கனலுக்கும் ஒரு வேலை இருக்கும், ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ சைட்டோபிளாசம்னா என்னென்னு புரிஞ்சுதா? ஸோ அந்த ஆர்கனல் தாண்டி இருக்கிற மிச்ச ஸ்பேஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நியூக்ளியஸுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமாக கருதப்படக்கூடிய ஒரு ஆர்கனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அடுத்து மைட்டோகாண்ட்ரியா. ஓகேவா? ஓகே. இப்போ நியூக்ளியஸ் பாருங்கள், நியூக்ளியஸ் கூட ஒட்டி இருக்கிறதா என்னன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ இவங்க பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா அப்படி அந்த ஒரு ஆக்டோபஸ் மாதிரி அந்த ஒரு டியூபாக அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ நெட்வொர்க் ஆஃப் மெம்பரேன் டியூப்ஸ் பிரசன்ட் இன் த சைட்டோபிளாசம். ஸோ பிளாசமில் இருக்கும் மெம்பரேன் குழாய்களின் வலை போன்ற அமைப்பு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நியூக்ளியஸையும் செல் மெம்பரேனையும் இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கனெக்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இதை ஒட்டி இருக்கிறது அப்படின்றது நம்மளுக்கு வந்து ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தள்ளி இருக்கிறது எல்லாமே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இருக்கிற 1-2 யூனிட், சின்ன சின்ன யூனிட் மாதிரி இருக்கிறது எல்லாமே என்னென்னா நம்மளுக்கு வந்து ரைபோசோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் மறுபடியும் ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் டார்க் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லூமன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பாதையை தான் நம்ம லூமன் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ அங்கே புள்ளியாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் யாருன்னா ரைபோசோம்ஸ். ஓகேவா? ஓகே. ஸோ பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸோ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துடைய வகைகள் அப்படின்றது பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்பு ஸ்மூத்துன்னு 2 பார்த்தோம், நம்ம ஆல்ரெடி டயக்ராம்லையும் பார்த்தோம். ஓகேவா? ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ன்றது மேல் பரப்பில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த மேல் பரப்புன்றதுல ரைபோசோம் அதுக்கு மேலே இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவங்களுடைய முக்கியமான வேலை என்னென்னா ப்ரோட்டீனை தயாரிக்கிறதா இவங்களோட முக்கியமான வேலை. ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட வேலை ப்ரோட்டீனை தயாரிக்கிறது. இவங்ககிட்ட தான் யார் இருக்கா, ரைபோசோம் இருக்கா. அப்போ ரைபோசோம் இல்லாதவங்க யாராக இருப்பாங்க, ஸ்மூத்தாக இருப்பாங்க. ரஃபுக்கு ஆப்போசிட் ஸ்மூத். அப்போ ரஃப்பில் ரைபோசோம் இருக்காங்கன்னா ஸ்மூத்தில் ரைபோசோம் இருக்க மாட்டாங்க. அப்போ ரஃப் வந்து ப்ரோட்டீனை தயாரிக்குதுன்னா இவங்க ப்ரோட்டீன் தயாரிக்க மாட்டாங்க, ஸ்மூத்து. அப்போ வேறு ஏதோ தயாரிக்கிறாங்க. வேறு என்ன தயாரிக்கிறாங்க, லிப்பிட் தயாரிக்கிறாங்க. லிப்பிட் அண்டு lipid or fat production and also detoxification. So detoxification என்ன அர்த்தம், நச்சுகளை நீக்கிறது and also ஃபேட்டுன்றது நமக்கு தெரியல, கொழுப்பு. ஸோ அதை தயாரிக்கிறவங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரோட்டீனும் ஃபேட்டுன்றது லிப்பிட். ஸோ அதுவும் தான் ரொம்ப முக்கியம் ஒரு செல்லுக்கு. ஓகேவா? ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் நியூக்ளியஸை சுற்றி பாருங்கள், நியூக்ளியர் மெம்பரேன் இருக்குது. அந்த மெம்பரேனில் அங்கங்கே கேப் இருக்கிறதா என்னது, நியூக்ளியர் போர். ஸோ நியூக்ளியஸுக்குள்ளே இருக்கிறது பாருங்கள், நியூக்ளியோலஸ். ஓகேவா? ஓகே. ஸோ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரெண்டுமே நமக்கு அடுத்தடுத்து இருக்குது. ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரைபோசோம் இருக்கும், ஸ்மூத்தில் இருக்காது. அதே மாதிரி ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ப்ரோட்டீனை உருவாக்குவாங்க, ஸ்மூத் என்னத்தை உருவாக்குவாங்க, லிப்பிட் ஆர் ஃபேட்டை உருவாக்குவாங்க. அண்ட் ஆல்சோ நச்சுகளை நீக்குவாங்க, டீடாக்சிஃபிகேஷனை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள். ஸோ இப்போ இதில் ரஃப்பு ஸ்மூத்துன்னு பார்க்காம மொத்தமாக சொல்கிறாங்க. ஸோ ஒரே தான் ஒரு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோடைய ஃபங்க்ஷன் என்னப்பா அப்படின்னா, ஸோ அதை இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே பாருங்கள், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பாருங்கள், டியூப் மாதிரி இருக்குது. இதே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் பாருங்கள், சிலிண்டர் மாதிரி நீட்டமாக இருக்கா. ஸோ இதெல்லாம் தான் அதோட டிஃப்ரென்ஸு. ஓகேவா? ஓகே. ஸோ ஜென்ரலாக ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஸ்மாலாக வந்து ER அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோட்டீனை தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ப்ரோட்டீனை எடுத்து செல்வது இவங்களுடைய வேலை தான். ப்ரோட்டீனை தயாரிக்கிறார்கள், லிப்பிடை தயாரிக்கிறார்கள். அண்ட் ஆல்சோ இந்த ப்ரோட்டீனும் லிப்பிடும் சேர்ந்தது தான் என்னது, செல் மெம்பரேன் பார்த்தோமா. ஸோ செல் மெம்பரேன் கன்சிஸ்ட் ஆஃப்
புரோட்டீன் அண்ட் பாஸ்போலிபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இவங்க உருவாக்குற அந்த புரோட்டீனும் லிப்பிட்ஸும் யாருக்கு உதவியாக இருக்குது அப்படின்னா செல் மெம்பரேனை வந்து உருவாக்குவதற்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஹெல்ப் இன் த செல் மெம்பரேன் ஃபார்மேஷன். ஓகேவா? ஓகே. ஸோ இது மறுபடியும் அதே தான் டயக்ராம் தான் நமக்கு ரிப்பீட் ஆகுது. ஓகே, அடுத்து பாருங்கள், நான் சொன்னேன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்க்கு அடுத்து முக்கியமாக இருக்கிறது மைட்டோகாண்ட்ரியா. ஸோ மைட்டோகாண்ட்ரியா தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அவங்கள பவர் ஹவுஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா அவங்க தான் நம்மளுக்கு எனர்ஜி வந்து உருவாக்கி தர்றாங்க. ஓகேவா? ஸோ எனர்ஜி அப்படின்றது நம்ம செல்லுக்கு கரன்சி மாதிரி. ஸோ அந்த கரன்சின்றது எனர்ஜி. அந்த எனர்ஜியை வந்து நம்ம சயின்டிஃபிக் டேர்மாக என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏடிபி அப்படின்னு சொல்லுவோம். ஏடிபி அப்படின்னா என்னென்னா அடினோசின் ட்ரைபாஸ்பேட். ஸோ இந்த அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்றது என்னது? நம்மளுக்கு ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜின்றது நம்மளுக்கு என்னது? ஸோ ஏடிபின்றது எனர்ஜி கரன்சி மாதிரி. ஓகேவா? ஸோ எனர்ஜி இருந்தால் தான், இப்போ நம்மகிட்ட பணம் இருந்தால் தான் செலவு பண்ணி நம்ம வாழ முடியும். அது மாதிரி எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்? அந்த செல் வந்து தன்னுடைய வேலைகளை செய்ய முடியும். இப்போ ஒரு இடத்துல ஒரு பணம் இல்லைன்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஒரு பணம் இல்லைன்னா ஒரு வேலையே அந்த இடத்துல நடக்காது. அது மாதிரி தான் நம்ம உடம்புல எனர்ஜி இல்லைனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் என்னென்னு சொல்கிறாங்க? எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏடிபி இஸ் த எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், மைட்டோகாண்ட்ரியா ரிலீசஸ் எனர்ஜி ஃபார் த செல்லுலார் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து புரோட்டீனோ லிப்பிடோ தயாரிக்கிறாங்க, அதை கடத்துறாங்க, ரைபோசோம் அதில் இருக்குது, எல்லாமே பார்த்தோம். ஸோ மைட்டோகாண்ட்ரியா என்ன பண்ணுறாங்க? எனர்ஜி, இந்த செல்லுக்கு தேவையான மொத்த எனர்ஜி யார் தர்றா? மைட்டோகாண்ட்ரியா தான் தராங்க. ஸோ அவங்க தான் இந்த எனர்ஜியை உருவாக்கி தர்றாங்க. அப்போ செல்லுக்கு தேவையான மொத்த எனர்ஜி அதோட ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க யார்? மைட்டோகாண்ட்ரியா தான். ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், அந்த ஏடிபியை சிந்தசைஸ் பண்ணுறது, சிந்தசைஸ்னால் உருவாக்குற அந்த என்சைம் ஏடிபி சிந்தேஸ் அதுவும் அதில் இருக்குது. மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிஎன்ஏ இருக்கும். ஸோ அந்த டிஎன்ஏக்கு பேர் என்ன? மைட்டோகாண்ட்ரியா டிஎன்ஏ. ஓகேவா? ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா பாருங்கள், நமக்கு வந்து ஒரு பிரெட் மாதிரி இருக்குங்களா? ஸோ அந்த வெளியில் இருக்கிறது அவுட்டர் மெம்பரேன், உள்ளே இருக்கிறது இன்னர் மெம்பரேன். அந்த இன்னர் மெம்பரேனில் அந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது கொலன்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேட்ரிக்ஸு. ஸோ அதை தாண்டி ரிமைனிங் இருக்கிறது நம்மளுக்கு கிறிஸ்டா. ஸோ அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே இருக்கிற கிரானுவல்ன்றது ஒரு காசு இருக்கு இல்லையா? நமக்கு காசு 1 ரூபா காசோ 2 ரூபா காசோ நீங்கள் வரிசையாக அடுக்குனீங்க அப்படின்னா அது கிரானுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் மேட்ரிக்ஸ் கிரானுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைபோசோம், நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்திலே பார்த்தோம்ல புள்ளி புள்ளியாக இருக்கிறதுனால ரைபோசோம். ஓகேவா? ஸோ ஒரு அவுட்டர் மெம்பரேனுக்கும் இந்த இன்னர் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த ஸ்பேஸ் வந்து இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள் பிளாஸ்டிட்ஸ். ஸோ பிளாஸ்டிட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு அடுத்த ஆர்கனல். ஸோ இது வந்து பிளான்ட் செல்லில் மட்டுமே காணப்படும். அதே மாதிரி இதில் இருக்கிற குளோரோபிளாஸ்ட் பார்த்திங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அடுத்து குரோமோபிளாஸ்ட். குளோரோபிளாஸ்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ஹெல்ப் பண்ணுது. குரோமோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் கொடுக்குது ஃப்ரூட்ஸுக்கும் ஃப்ளவர்ஸுக்கும். இப்போ குளோரோபிளாஸ்ட்லேருந்து நமக்கு குளோரோஃபில், இவங்க எல்லாரும் பச்சை கலருக்கு ரெஸ்பான்சிபிள். இதே குரோமோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ், ஒரு எல்லோ கலர், ஒரு ரெட் கலர், அதுக்கெல்லாம் வந்து குரோமோபிளாஸ்ட் வந்து எக்ஸாம்பிள். இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா லியூகோபிளாஸ்ட். ஸோ லியூகோபிளாஸ்ட் என்ன இருக்குன்னா உணவுகளை வந்து சேமிக்குது. ஸோ பிளாஸ்டிட்ஸ் வந்து பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். இந்த பிளாஸ்டிட்ஸ்குள்ளே 3 வகையான செல் இருக்குது. ஒன்று குளோரோபிளாஸ்ட், இன்னொன்று குரோமோபிளாஸ்ட், இன்னொன்று லியூகோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ண உதவியாக இருக்குது. குரோமோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸுக்கும் ஃப்ளவர்ஸுக்கும் கலர் கொடுக்குறதுக்கு உதவியாக இருக்குது. லியூகோபிளாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் பிளாஸ்டிட்ஸோடைய ஒரு கான்செப்ட் நமக்கு. ஸோ பிளாஸ்டிக்ஸ் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ குளோரோபிளாஸ்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். குரோமோபிளாஸ்ட் பாருங்கள் நமக்கு அந்த ரெட் அண்ட் எல்லோ கலரில் இருக்குன்னு சொன்னேன்னா அப்படி இருக்குது. ஸோ லியூகோபிளாஸ்ட் பாருங்கள் உணவை சேமிக்குதா? ஸோ உணவை சேமிக்கிற கிடங்கு மாதிரி இருக்குது பாருங்கள் ரவுண்டாக. ஸோ இதெல்லாம் தான் வந்து லியூகோபிளாஸ்ட்டுக்கான ஒரு இது. ஓகேவா? ஓகே. ஸோ டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ்னு திருப்பி கொடுத்துருக்காங்க. ஸோ புரோட்டோபிளாஸ்டிட்ஸ், எட்டியோபிளாஸ்டிட்ஸ், அமிலோபிளாஸ்டிட்ஸ், குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட் அண்ட் புரோட்டினோபிளாஸ்ட். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிற இன்னும் சில டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நம்ம அடுத்து ஃபியூச்சர் கிளாஸில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள் வேல்கூல்ஸ். ஸோ வேல்கூல்ஸுமே நான் சொன்னேன் பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்றத நான் சொன்னேன். ஸோ பெரிய வேல்கூல்ஸ் அவங்களுக்கு வந்து இருப்பாங்க. ஸோ அனிமல் செல்லில் வந்து இருப்பாங்களா அப்படின்னா மேபி நெக்லிஜிபிளாக இருக்கலாம், அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ வேல்கூல்ஸுமே என்னென்னா முழுக்க சேமிப்பு பைகளாக தான் இருப்பாங்க. ஸோ ரொம்ப பெருசாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு செல்லுடைய ஒரு உறுதித்தன்மை, ஒரு வலிமையை கொடுக்கறது. ஸோ அதுதான் வேல்கூல்ஸோட முக்கியமான வேலை. தே மெயின்டைன் செல் ரிஜிடிட்டி அண்ட் ஷேப். அதுக்கப்புறம் பாருங்கள் இவங்களுடைய இன்னும் ஒரு முக்கியமான வேலை என்னென்னா அவங்க தண்ணியை சேமிப்பாங்க, ஃபுட்டையும் எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சேமிப்பாங்க. ஃபுட்டு, வாட்டர் அண்ட் ஆல்சோ வேஸ்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா சேமிப்பாங்க. வேஸ்ட்டெல்லாம் தேவையான ஒரு சரியான நேரம் பார்த்து அந்த வேஸ்ட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க தன்னோட இதிலேருந்து எடுத்துருவாங்க.
ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் வந்து வால்குல்ஸ். ஸோ வால்குல்ஸ்ன்றது ஒரு ஸ்டோரேஜ் சாக். ஸோ ஸ்டோரேஜ்னா ஒரு சேமிப்பு பைகள். என்னென்ன சேமிக்கிறாங்க? தண்ணி, ஃபுட்டு, வேஸ்ட் எல்லாத்தையும் சேமிப்பாங்க. ஸோ வேஸ்ட் வந்து நேரம் பார்த்து என்ன பண்ணிருவாங்க? ரிமூவ் பண்ணிருவாங்க. ஓகேவா? இவங்களுடைய முக்கியமான ஃபங்ஷன் வேற என்ன? செல்லுடைய ரிஜிடிட்டி, வலிமை அண்ட் ஆல்சோ ஷேப்புக்கும் இவங்க தான் ரொம்ப காரணம். பிளான்ட்ஸில் வந்து இவங்க ரொம்ப பெருசா இருப்பாங்க. லார்ஜ் வால்குல்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இதோடைய நம்ம முக்கியமான செல் ஆர்கனல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதோட நம்மளுக்கு வந்து இந்த செல் சாப்டர் அப்படின்றதுல ஒரு பேசிக் கான்செப்ட் வந்து நமக்கு முடியுது. ஸோ இது போக நம்ம இதில் இருக்கிற பிஒய்க்யூஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். ஸோ தட் நம்ம வந்து இந்த ஆர்ஆர்பிக்கான இந்த சயின்ஸ் சீரீஸில் நம்ம எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக இந்த சயின்ஸ் சீரீஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபுல் இன்வால்மெண்ட் போடுங்க. ஸோ தட் நம்ம வந்து ஈஸியாகவே இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் கிளாரிட்டியோடு இதை நம்ம பண்ணிடலாம். ஸோ தேங்க்யூ ஆல்.